ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எல்மிங் சயின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம அண்ணியா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம டெய்லியுமே ஒரு 3 கமெண்ட்ஸ் ரேண்டமாக எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. உங்கள் பணி சிறப்பாக நடைபெற கேப்டன் தொண்டர்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் சகோதரரே. யாரை பற்றியும் கவலைப்படாமல் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அவங்களுக்கும் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நம்ம சேனலை பார்க்குற தொண்டர்கள், பொதுமக்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் விரும்பக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அவருக்கும் மிக மிக ரொம்ப நன்றிங்க. அடுத்த கமெண்ட் பார்ப்போம். அண்ணாதுரை அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அன்பு கேப்டன் மகன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரவில்லை என்றால் நான் சாகர வரைக்கும் ரெட்டைலைக்கு ஓட்டு போட மாட்டேன். இது வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு. இது அவருடைய கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய வேண்டுகோளே இதுதான். எனக்கு அந்நியார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க ஒவ்வொருத்தரும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத. கேப்டன் இருக்கும்போதும் அதே தான். கேப்டன் யாரு கூட கூட்டணி அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்குது கண்ணை முடின்னு போயிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்நியார் இப்போ கூட யார் பக்கம் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் இவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ராஜ்யசபா சீட்டு வரலன்னா அதிமுகவோட வீழ்ச்சி ஒன்றும் குறைஞ்சிடும். தேமுதிகவுக்கு வீழ்ச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல, வளர்ந்து தான் போகுமே தவிர வீழ்ச்சி அடைய போகிறதில்ல. ஓட்டு வந்து அதிமுக 100% நானும் போட மாட்டேன், தொண்டர்களும் போட மாட்டாங்க. அடுத்து கமெண்ட் பார்க்கலாம். ரமேஷ் அப்படிங்கிறவங்க, திமுக அதிமுகவில் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளை நிர்வாக வசதிக்காக பிரித்து கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதே போல் நமது கட்சியிலும் கட்சிக்காக உழைக்கின்ற கேப்டனின் உண்மை விசுவாசிகளுக்கு வாய்ப்பளித்து கட்சி வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் மன்னியாரே. தேமுதிக தொண்டனின் கோரிக்கை. உண்மைதாங்க. ஏன்னா நம்மளுடைய கட்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, பழைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கூப்பிடணும். கூப்பிட்டா யாருமே கேப்டனுக்காக வராமல் இருக்க போகிறதில்ல, எல்லாமே வந்துடுவாங்க. கூப்பிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருமே இழுத்தோம்னா நம்ம கட்சி மாதிரி ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எதுவுமே இருக்காது. பெரிய பெரிய கட்சிகளே தனித்து நின்று போட்டியிட மாட்டாங்க. ஆனால் நம்ம தனித்து நின்று இவ்வளோ வாக்கு வந்து வாங்கணும். அந்த பெருமை வந்து நம்ம கட்சிக்கு மட்டும்தான். திரும்பவும் அதே பலத்தோட தேமுதிக திரும்பவும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இவர் சொன்ன மாதிரி பண்ணோம்னா. அடுத்தது வந்து அந்நியார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நம்மளுடைய சேனல்லையும் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நம்மளுக்கு குரூப் மூலிமா நிர்வாகிகள் மூலிமா வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தலைவர் கேப்டன் அவர்களின் கோட்பாடுபடி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அடிப்படையில் நம்மால் முடிந்த உதவிகளை மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை அசுர வேகத்தில் நடத்தி அதிகமான உறுப்பினர்களை நமது கொடி நாளில் முகாம்கள் அமைத்து பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை கட்சியின் உறுப்பினர்களாக சேர்த்து அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக நமது கழகத்தை வளர்க்க வேண்டியது நம்ம ஒருவருடைய கடமையாகும். அந்நியார் வந்து கீழே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அந்நியார் அறிவிப்பு விடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அடிக்கடிக்கு அறிவிப்பு விட்டுட்டு தான் இருப்பாங்க போல். நம்ம தொண்டர்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நிர்வாகிகள்லாம் வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இதில் ஃபோனில் ஒரு ஆப் மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் 20 rupees வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா உறுப்பினர் கார்டு வருதுன்னு சொல்லிட்டு, அது வந்து படித்தவங்களாலே பண்ண முடியல, நல்லா தெரிஞ்சவங்களாலே அதை அப்ளை பண்ணி வாங்க முடியல. இல்லைன்னா ஒவ்வொரு தொண்டனும் காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உறுப்பினர் கார்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அது பல சிக்கலாக இருக்கிறது. அதனால் அந்நியாரும் சொல்லியிருக்காங்க முகாம் மாதிரி போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இதுவரையும் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு தகவலுமே மக்களுக்கு சொல்லலை. சொல்லியிருந்தாங்கன்னா முகாம் மாதிரி நடந்திருக்கும்.
உங்களுடைய ஏரியாவிலையும் முகாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் ஏரியாவில் நாங்கள் நிறைய டைம் தொண்டர்கள்லாம் கேட்டே இருக்காங்க. ஒரு டைம் கூட முகாம்னு சொல்லிட்டு நடக்கலை. இவங்க வந்து அந்நியர்கிட்ட என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க பாருங்கள் லெட்டர் பேடில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து முகாம் மாதிரி போட்டு பொதுமக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் நம்ம உரிமை கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது யாரும் ஃபாலோ பண்ணல. அப்படி பண்ணாதவங்க எதுக்கு கட்சியில் இருக்கீங்கன்னு தான் தெரியல. இந்த நியூஸை வந்து நம்ம சேனல் மூலிமா அந்நியாருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் கண்டிப்பாக. இவங்க ஒருத்தர் கூட யாருமே வேலையை கரெக்டாக செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு இடத்துல கூட அவங்க முகாம் போட்டிருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும். அவங்க அங்கே அறிக்கை தான் விட முடியும். அவங்க வந்து சீட்டில் போட்டால் ஒட்டி சைன் பண்ணி ஒருத்தருக்காக தர முடியும். அவங்க அறிவிப்பு விட்டாங்க. அடுத்து முகாமில் பார்த்தா ஒவ்வொரு ஒன்றியமாக போயிட்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து மாவட்ட செயலாளர்கள் உட்காந்து முகாமில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாங்கணும். நீங்கள் ஃபுல் டே உட்காரனாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காருங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் யார் வாங்குவாங்க? எலெக்ஷன் டைமில் மட்டும் போயிட்டு நம்ம கூட்டணி கட்சி கூடயே யாரு கூடயோ பிரச்சாரத்துக்கு போகிறது வந்து கட்சி வளர்த்துறது கிடையாது. மெயின் வந்து ஒவ்வொரு தொண்டனுக்குமே உறுப்பினர் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இது வாங்கி தர்றதே கிடையாது. நாங்களாம் 7-8 வருஷமாக கேட்டு பார்த்துட்டோம். நிறைய பேர் கேட்டு சலிச்சிட்டாங்க. ஒரு புதிய திட்டத்தை அறிவிங்க, கம்ப்யூட்டரோட உடனே காலையில் சப்மிட் பண்ணாங்கன்னா ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு போகணும். அது மாதிரி கலர் பிரிண்டர்லேருந்து டோட்டலாக எல்லாமே அந்நியரோட சிக்னேச்சர் வச்சு சீல்லேருந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவங்க பொதுமக்கள் தொண்டர்கள்லாம் கேட்குறாங்களா, காலையில் கொடுத்தா முடிஞ்சால் அப்பே அந்த பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை ஈவினிங்குள்ளே ஒன்றிய செயலாளர்கள், நகரம், கிளை செயலாளர்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்துடணும். இது மாதிரி உடனடியாக அந்நியரோட ஆணைக்கிணங்க அனைவரும் கேட்டு நடக்கணும். நம்ம தேமுதிக வந்து வளர்க்குறது ஒவ்வொருத்தருடைய லட்சியம். இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்நியர்கிட்ட இருக்கிறவங்க நிறைய உண்மையாக இருக்கிறதில்ல. அவங்க அறிவிப்படுறாங்க, நம்ம சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறாங்க. இல்லாதவங்கள நம்ம சேனலில் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்டை படித்து அந்நியருக்கு கொண்டு போய் சேர்த்துவோம். ஒரு நல்ல வழியை எங்களால் முடிஞ்ச வரையும் ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கான ஒரு சேனலாக தான் அமையுமே தவிர கெட்ட வழிக்காக கேப்டனை பற்றியோ அந்நியாரை பற்றியோ கெட்டதை சொல்ல இயலாத சேனலில் ஒவ்வொரு வார்த்தையும் தேமுதிகவுக்கும் அந்நியாருக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால் கூடிய விரைவில் அனைத்து மக்களுக்குமே உறுப்பினர் கார்டு தரணும். ஒன்றுமே இல்லாதவங்களாம் இன்றைக்கி கார்டு கொடுக்குறான், எதே கொடுத்துட்டு போகிறானுங்க. உடனே இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் கார்டு தரானுங்க. அதனால் கூடிய விரைவில் அந்நியார் வந்து ஆணையிடணும். முகாமுக்கு மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு உட்காரணும். அந்த இடத்துல உட்காந்து கரெக்டாக ஒன்றியம் இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உறுப்பினர் சேர்த்து எவ்வளோ கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா தனித்து போட்டிடுறதுக்கே நம்மளுக்கு தைரியமாக அந்நியார் வந்து அறிவிப்பு வெளியிடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதை வந்து கீழே இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும், ஒருத்தரும் வேலை செய்கிறதில்ல. அதனால் அந்நியார் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அந்நியார் சைன் போட்டிருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றி. எங்களோட வேண்டுகோள் அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.